ஹாய் ஹலோ வீவர்ஸ், நம்மளோட கிரிக்கெட் சேனல் இந்த வீடியோ பார்க்க வந்த சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருக்குமே மிக வணக்கம். எல்லாருமே ஐபிஎல் 2027 அப்டேட் நம்ம சேனலில் இன்றைக்கி அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் காத்துட்டு இருந்திருப்பீங்க. பட் நம்ம சேனலில் இன்றைக்கி ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு வரப்போகிறத பற்றியோ இல்லை அஸ்தோஷ் சர்மா சிஎஸ்கேக்கு வரப்போகிறத பற்றியோ பேச போகுது. அதை பற்றின தனி அப்டேட்ஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு அஸ்தோஷ் சர்மா சிஎஸ்கேக்கு வரப்போகிற அந்த ட்ரேட் டீட்டெயில்ஸை பற்றின ஃபுல் அப்டேட் வீடியோன்றது நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம் நைட்டு 10 மணிக்கு. ஸோ மறக்காமல் நம்மளோட கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஹை பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுங்க. டெய்லி இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்டு, ஐபிஎல் அப்டேட்ஸ், சிஎஸ்கே மட்டும் இல்லாமல் மற்ற டீம்ஸை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசுவோம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எம்எல்சி மேஜர் லீக் கிரிக்கெட் யூஎஸில் இருக்கிற ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்போர்ட்டிங் லீக் பார்த்தீங்கன்னா நம்மளோட மேஜர் லீக் கிரிக்கெட். இப்போ எப்படி நம்ம ஊரில் ஐபிஎல் இருக்குதோ அந்த மாதிரி பிஎஸ்எல் பாகிஸ்தானில் இருக்கோ அந்த மாதிரி மேஜர் லீக் கிரிக்கெட் இருக்குது. இப்போ வேர்ல்டோட ஒரு டாப் 4 அந்த ஒரு லீக்னு வந்து சொல்லலாம். சிஎஸ்கேக்கு இங்கே ஃப்ரான்ச்சைசி இருக்க மாதிரியே ஆல்ரெடி SIT20 சொல்லுவாங்க. அதாவது சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற அந்த ஒரு T20 லீக்லேயும் பார்த்தீங்கன்னா JSK அதாவது ஜோபக் சூப்பர் கிங்ஸ்ன்னு இருக்குது. இங்கே இருக்கிற யூஎஸோட எம்எல்சி மேஜர் லீக் கிரிக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கேக்கு இன்னொரு ஃப்ரான்ச்சைசி இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ். இந்த டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இப்போதைக்கு டாப் ஆஃப் தி டேபிளில் தான் இருக்குது. பட் இருந்தாலுமே கோச் ஸ்டீஃபன் ஃப்ளமிங் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா டாப் ஆஃப் தி டேபிளில் இருந்தான்னா மேட்ச் ஜெயிச்சானா தோத்தானா அடிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ சிஎஸ்கே தயவு செய்து நம்மளோட கோச் ஸ்டீஃபன் ஃப்ளமிங்கை சாக் பண்ணுங்க அப்படின்ற ஒரு கேள்வி, ஒரு பதில் அது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கிட்ட தான் இருக்குது. ஏன்னா சிஎஸ்கே இன்னும் வந்து சாக் பண்ணுற மாதிரி தெரியல. அடுத்து 2027 ஐபிஎல் சைக்கிள்லையுமே அவர் தான் கோச்சாக இருக்க போகிறாரு. ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டனாக இருக்கிறத பற்றி கூட எனக்கு கவலை இல்லை. இருந்தாலும் தயவுசெய்து துரத்துங்க. என்ன ப்ரோ இவர் என்ன மாதிரி கோச் தெரியுமா ப்ரோ? 2026 இந்த ஐபிஎல்லாம் தோத்துடுன்றதுக்காக இப்படி நினைக்காதீங்க. 5 ஐபிஎல் கப் அடிச்சிருக்கோம், 2 CL T20 அடிச்சிருக்கோம். அதெல்லாம் காரணம் தோனியா? தோனி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்போல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் சொல்கிற பிளேயர்ஸை தான் பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏசுல் மாதிரி பிளேயர்லாம் பிக் பண்ணும்போது காரணம் யார்? தோனி. பத்திரனா சிஎஸ்கேக்கு வரதுக்கான காரணம் யார்? தோனி. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பிளேயர்ஸ், நல்ல நல்ல டேலண்ட்டு வேறு இடத்துல டெஸ்ட் மேட்ச் பவுலராக இருந்தவங்களெல்லாம் சிஎஸ்கே வந்து பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஒரு காலத்தில். இப்போ எப்போ தோனி அந்த இன்வால்மெண்ட்லாம் போய் அவர் எப்போ நான் வந்து கேப்டன்சி இதுக்கப்புறம் பண்ண போகிறதில்ல ருத்ராஜ் கையில் ஒப்படைச்சாரோ ருத்ராஜ் அன்னைக்கு கேப்டன் ஆனாரோ அன்னிலேருந்து ஸ்டீஃபன் ஃப்ளமிங் தான் இந்த சிஎஸ்கே ஆண்டுகிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறதா மேனேஜ்மெண்ட் கேட்குறாங்க, அவர் சொல்கிற பிளேயர் தான் வந்து சிஎஸ்கே எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் அவர் நல்ல பிளேயர் எடுத்தால் பரவாயில்ல, அந்த ஒரு அதிகாரத்தை தப்பாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஒரு நியூசிலாந்து கோட்டான்னு சொல்லுவாங்க, நியூசிலாந்து கோட்டாவில் நிறைய பிளேயர்ஸ் எடுத்து வச்சுட்டு இருந்தார். அதாவது ரச்சின் ரவீந்திரா, கான்வே, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே தெரியும் நம்மளோட ஆடம் மில்னு எடுத்திருந்தார் நடுவில் ஒரு தடவை. அது இல்லாமல் நிறைய பிளேயர்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, நம்மளோட மொட்டை மாமா அவரை வேறு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நியூசிலாந்து பிளேயர்ஸ், நான் நல்ல பிளேயர்லாம் இல்லைன்னு சொல்லலை, கான்வே ஒரு நல்ல பிக் தான். பட் ரச்சின் ரவீந்திராவாக இருக்கட்டும், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் டேரல் மிச்சலாக இருக்கட்டும், டேரல் மிச்சர்லாம் தேவையில்லாமல் டிஎஸ்கேலேயே ஆட வச்சு சிஎஸ்கேல ஆட வச்சுட்டு இருந்தாங்க. அவர் நம்மளோட நியூசிலாந்து டீமுக்கே T20 நல்லா விளையாட மாட்டார், நல்ல ஓடிஐ பேட்ஸ்மேன், டெஸ்ட் பேட்ஸ்மேன். அவர் எடுத்து T20 ஆட வச்சது சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகமாக தான் அமைஞ்சது. ஸோ ஆரம்பத்துலேருந்தே நம்ம டீமில் பிளேயர்ஸை பிக் பண்ணுறதுல நம்மளோட ஸ்டீஃபன் ஃப்ளமிங் ரொம்பவே மோசமாக இருந்துகிட்டு இருக்காரு. என்ன ப்ரோ அதுக்கும் இந்த மேட்ச் இன்றைக்கி நடந்ததுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சிஎஸ்கேவோட இன்னொரு ஃப்ரான்ச்சைசி டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸுக்கும் வாஷிங்டன் ஃப்ரீடம்ன்ற ஒரு ஃப்ரான்ச்சைசிக்குமான ஒரு மேட்ச்ன்றது காலையில் 7 மணிக்கு ஆக்லாண்டில் நடந்தது. ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த டீம் எதிர் அணி இருக்குது பார்த்தீங்களா, அதோட கேப்டன் வந்து நம்மளோட ஸ்டீவன் ஸ்மித். இங்கே நம்மளோட டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸோட கேப்டன் யார் உங்களுக்குமே தெரியும், ஃபாஃப் டு பிளேசிஸ். இந்த டீம் சிஎஸ்கேவோட இன்னொரு ஃப்ரான்ச்சைசி டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பேட்ஸ்மேன் மட்டும் தான் நல்லா விளையாடுவாங்க. ஒன்று ஓப்பனர் ஃபாஃப் டு பிளேசிஸ், இன்னொன்று மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் டானவன் ஃபெரரா. டானவன் ஃபெரராவை எதுக்கு டீமில் எடுக்கல நம்மளோட சிஎஸ்கேக்கு அப்படின்னு வந்து எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா டானவன் ஃபெரரா மேட்ச்சுக்கு மேட்ச் பயங்கரமாக விளையாடிட்டு இருக்காரு. உங்களுக்குமே தெரியும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு திடீர்னு போயிட்டு குவாலிஃபயர் 2ல் போயிட்டு சரியான பேட்டிங் உங்களுக்குமே தெரியும். சூப்பராக வந்து 6லாம் அடித்தார். லாஸ்ட் அந்த ஒரு ஓவர் ரஷித் கான் எப்படி பொழந்தாருன்னு தெரியும். ஸோ ஸ்பின்னரை பக்காவாக ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், ஃபாஸ்ட் பவுலரையும் பக்காவாக ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்லேயே ஒரு ஆஸ்திரேலியன் மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் வந்து சொல்லலாம். அப்படி 6 அடிப்பா, அப்படி ஒரு 10 பால் 5 பால்லாம் கிடச்சிருந்தா 45 ரன் அசால்ட்டாக அடிப்பார். அது இல்லாமல் கீப்பிங் பண்ணுவார், ஃபீல்டிங் பண்ணுவார், பவுலிங் பண்ணுவார். ஏன் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே தெரியும் MI நியூயார்க்குன்னு சொல்லிட்டு நம்மளோட மும்பை இந்தியன்ஸ் ஃப்ரான்ச்சைசி, நம்மளோட பொலாடவர் பயங்கர பீக் ஃபார்மில் ஒரு 100லாம் அடிச்சுட்டு வந்தார் நம்மளோட டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் அகைன்ஸ்டாக. ஆல்ரெடி ஒரு மேட்ச் வர நம்ம டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் அவங்க கிட்ட தோத்துட்டாங்க. இந்த 2வது மேட்ச் தோக்கக்கூடாதுன்னு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுக்கிறாரு, பொலாட் விக்கெட்லாம் எடுக்கிறாரு. அந்த மேட்ச் ஜெயிச்சதுனால இப்போதைக்கு டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் அதாவது சிஎஸ்கே அண்ட் MI அந்த ஃப்ரான்ச்சைசி இடையில 31 மேட்ச் 2 டீமே வின் பண்ணி டையில் இருக்குது இப்போ இந்த 2 ரைவல்ரின்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு பக்கமான பிளேயர் அவர் ஏன் சிஎஸ்கேல எடுக்கல? 75 லட்ச ரூபாய்க்கு அவர் டெல்லியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கு ட்ரேட் பண்ணி போயிட்டாங்க. இப்போ வாங்க முடியுமா அவரை? அந்த மாதிரி சிஎஸ்கேல நிறைய கோளாறு பண்ணுற மாதிரி டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸில் பயங்கரமான கோளாறு பண்ணி வச்சிருக்காரு. என்ன கோளாறுனா, இன்னைக்கு அகில் ஹுசைன் கஷ்டப்பட்டு 6 பால் 6 ரன் அடிக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் பவுலிங்கை கொடுத்தாரு, ஃபாஃப் டு பிளேசிஸ் இருந்தால் போடுன்னு. ஆனால் அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ சூப்பராக முயற்சி பண்ணி 5 பாலில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஹேட்ரிக்
எடுத்தார். ஒரு லெக் பைஸில் ஒரு ரன் ஓடிச்சு. ஒரு பால் 5 ரன் வேணும். அந்த 5 ரன் வரும்போது பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போடுறதுக்கு பதிலாக மிடில் ஸ்டம்பில் பால் போட்டுட்டாரு. அந்த நிக்கில் சௌத்ரி ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான். நம்பர் 4லேயே அனுப்புனாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டேலண்டாக இப்போதைக்கு யூஎஸில் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா லெக் சைடில் ஒன்று தூக்கி அடிச்சு அந்த மேட்சை முடிச்சுட்டு வந்துட்டு இந்த இஷான் கிஷன்லாம் நம்மளுக்கு எதிராக பண்ணால் பார்த்தீங்களா விசில் அடிக்கிற செலிப்ரேஷன் மாதிரி இவன் சுண்டு வரலில் விசில் அடிக்கிற மாதிரி நம்மளோட டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் அகேன்ஸ்டாக பண்ணிட்டான். அதாவது எவன்லாம் கலாய்க்கிற நிலமையில வந்து ஆக்கியிருக்கான் பார்த்தீங்களா இதில் நம்மளோட ஸ்டீவன் ஃப்ளமிங். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்தவரை 180 கிட்டலாம் காமிக்குதுல ஸ்கோரு. சிஎஸ்கே அதாவது இன்னொரு ஃப்ரான்ச்சைசி டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கேனே வருது. டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸோட ஸ்கோர் 17 ஓவரில் எவ்வளோ தெரியுமா? 129 தான். அதுக்கப்புறமா 185 வந்திருக்காங்கன்னா அது காரணம் யார்? ஒரே ஒரு பிளேயர் தான், நம்மளோட டானவன் ஃபெரேரா. அந்த மாதிரி பிளேயர்லாம் சிஎஸ்கேல எடுக்கலனா எவ்வளோ பெரிய மோசமான ஒரு டிசிஷன் நம்மளோட ஸ்டீஃபன் ஃப்ளமிங். அதெல்லாம் அகில் ஹுசைனுக்கு எப்படி நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸில் சான்ஸ் தரலையோ அதே மாதிரி அங்கே நம்மளோட டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ்லையுமே ஒழுங்காக சான்ஸே தராமல் இத்தனை மேட்ச் உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு இன்றைக்கி மேட்ச் ஆட ஆரம்பித்த உடனே அவர் மொதல் மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் என்னங்க மனுஷனாங்க. போன வருஷம் திடீர்னு மும்பை நியூயார்க் கூட ஒரு மேட்ச், அது இம்பார்ட்டண்டான மேட்ச், தன்னோட ஃபஸ்ட்டு 50 அடிக்கிறாரு, 2 விக்கெட் எடுத்து 13 ரன் கொடுக்குறாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட இன்னொரு ஃப்ரான்ச்சைசி ஜோபாக் சூப்பர் கிங்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. 3 ஃப்ரான்ச்சைசி சிஎஸ்கேக்குமே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக விளையாடிட்டு இருக்காரு. அவர் தன்னோட உயிரை கொடுத்து விளையாடிட்டு இருக்காருன்னு வந்து சொல்லலாம். அதாவது டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் நம்ம எதுக்கு கோச் மேலே பழி போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட அந்த பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பாருங்கள். இங்கே சிஎஸ்கேல வந்தாலும் பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா வந்து 40 ரன் 30 ரன் 50 ரன் அந்த ஒரு டைப் ஆஃப் பிளேலே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற டீம்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரன் 80 ரன் 90 ரன்ன்றது எல்லா மேட்சுமே ஆவரேஜாக அடிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த மேட்ச்சில் 2 டீமுக்கான வித்தியாசமே எங்கே தெரியுது அப்படின்னா பவர் பிளே ஸ்கோர் தான். பவர் பிளே பொறுத்தவரை டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் 33-1 அண்ட் இப்போ நீங்கள் வாஷிங்டன் ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா 66-0. அதாவது விக்கெட் லாஸ் பண்ணுறதை பற்றி பிரச்சனை கிடையாது. இப்போ அவங்க 66-2னா கூட அது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். பட் நம்ம ஒரு 50 ரன் கூட வரல, வெறும் 33 ரன். எந்த காலத்து கிரிக்கெட் இது? அதாவது ஃபாஃப் டு பிளேசிஸ் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறமா ஆடுறதுக்கு ஆளே கிடையாது. ஃபாஃப் டு பிளேசிஸ் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டானவன் ஃபெரேரா மட்டும்தான். அதுக்கு நடுவில் இப்போ மற்ற டீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் லீக்னு வரும்போது இப்போ இந்தியன் பிரீமியர் லீக்கில் எப்படி இந்தியன் பிளேயர்ஸ் எப்படி கம்பல்சரியாக இருக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸ் லீக்ன்றதுனால யூஎஸ் பிளேயர்ஸ், அதாவது இந்தியாவிலேருந்து யூஎஸ் பிளேயர் இருந்தாலும் அந்த சிட்டிசன்ஷிப் வச்சிருக்காங்களா அந்த பிளேயர்ஸ்லாம் கம்பல்சரியாக இருக்கணும். மோஸ்ட்லி இந்தியன் பிளேயர்ஸை தான் வந்து பிக் பண்ணுவாங்க. அதாவது இந்தியன் யூஎஸ் பிளேயர்ஸை தான் வந்து பிக் பண்ணுவாங்க. அந்த வகையில் எல்லா டீம்ஸுமே நல்ல யூஎஸ் பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பெஷல், அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சைல்டுன்னு சொல்லலாம் நம்மளோட ஸ்டீஃபன் ஃப்ளமிங்கை பொறுத்த வரைக்குமே. அதாவது இருக்கிறதுலே மொக்க பேட்ஸ்மேன் மில்லன் குமார் 120 119 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருப்பா. அப்படி அவருக்கு பதிலாக நானே போனால் கூட நல்லா ஆடுவோம் போல அந்த லீகில். அந்தளவுக்கு மோசமான ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டு. முக்கமலா இப்போதைக்கு ருத்ராஜ் கிகோட இந்த வருஷம் ஒரு மோசமான ஃபார்ம் கண்டினியூ பண்ணார்ல, பட் இவரோட ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட்டு அந்த ஃபார்மில் இருக்கிற ருத்ராஜோட கம்மியான ஸ்ட்ரைக் ரேட் 119 108 அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருக்காரு. இதனால் ஓடிஐ கிரிக்கெட்லாம் சத்தியமாக சொல்கிறேன், சிஎஸ்கே டிஎஸ்கே எந்த டீம் வாழையும் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக கப் அடிக்க முடியும். பட் இது T20 கிரிக்கெட்டரா, அடிங்கடா 200 ரன் 150 ரன் அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடணும்டா. முக்கமலாவெல்லாம் ஓப்பனிங் அனுப்பி விட்டா அந்த இடத்துல ஃபாஃப் டு பிளேசிஸுமே வந்து திணறி அவுட் ஆயிடுறா. அப்படி முன்னெல்லாம் வந்து கான்வேவும் ஃபாஃபும் ஓப்பன் பண்ணும்போது நல்லா இருந்தது, ரச்சின் ஓப்பன் பண்ணும்போது கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபாஃப் மட்டும் தனியாக ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி பிளேயர்லாம் இறக்கி விட என்ன பண்ணுறது? முல்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர்னால தான் அந்த மேட்ச் கண்டிப்பாக தோத்துன்னு நான் வந்து சொல்லுவேன். முல்டர் யாருன்னா, அதாவது எல்லாருக்குமே தெரியும் சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ் நம்ம வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் லீக்ல வச்சுக்கலாம். எதுக்கு இத்தனை சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்? ஆல்ரெடி டியூ பிளேசிஸ், ரேலி ரூசோ எடுத்திருக்கீங்க, முல்டர் வேறு எதுக்கு எடுத்தீங்க சத்தியமாக தெரியல. ஸ்டாயினிஸ் எல்லாம் வெளியே தள்ளி விட்டுட்டு இப்போ அந்த ஆள்லாம் போயிட்டு 100 அடிச்சிட்டு இருக்கான் அந்த இடத்துல. இப்போ ஸ்டீஃபன் ஃப்ளமிங் எடுத்திருக்காரு பார்த்தீங்கன்னா முல்டர், அவர் நம்மளோட சிவம் டூபே மாதிரி தான். ஃபாரின் வெர்ஷன் ஆஃப் சிவம் டூபேனா எப்படி இருக்கும் தெரியுமா? சிஎஸ்கேக்காக பேட்டிங்கும் ஆடாது போலிங்கும் போடாதுல்ல, அதே மாதிரி டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸுக்கும் பண்ணிட்டு இருக்கு. அப்படி பேட்டிங்கில் ஏதாவது ஒரு மேட்ச்சில் வந்து 40 ரன் அடித்தா ஒஸ்தி, அதுக்கப்புறம் பவுலிங்கில் அப்பப்போ ஒரு விக்கெட் எடுத்துப்பா அப்படி. ஆனால் அவரெல்லாம் போயிட்டு டெத் ஓவரில் பவுலிங் கொடுக்குறாங்களே, இவங்கள தான் மண்டையிலே செருப்பால் அடிக்கணும். ஏன்னா அவர் ஒரு பார்ட் டைமர் தான். டூபே எடுத்துகிட்டு போயிட்டு டெத்தில் பவுலிங் கொடுப்பீங்களா? அதே மாதிரி டெத்தில் பவுலிங் கொடுத்தாரு டூ பிளேசிஸ். பயங்கரமான பிரெயின் ஃபேட் மூமெண்ட்டு. ஆடம் மில்னே மட்டும் தான் அங்கே ஒரு இம்பார்ட்டண்டான பிளேயர். ஆடம் மில்னேவும் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட கோட்டா முடிஞ்சிருச்சு. இப்போ என்னன்னா ஆண்ட்ரே பர்கர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நம்ம டீமோட ஒரு பவுலர். அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு பவுலர் தானே கொண்டு வரணும். அங்கேயே ஸ்டீஃபன் ஃப்ளமிங் ஒரு கோலர் என்ன தெரியுமா பண்ணார்? நம்மளோட ஆண்ட்ரே பர்கருக்கு பதிலாக டியான் ஃபாரஸ்டர் நம்மளோட சிஎஸ்கேக்கு ஓவர்டன் ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அவரை கொண்டு வந்துட்டார். ஆல்ரவுண்டர் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. இப்போ முல்டர் இன்ஜுரி ஆகி டியான் ஃபாரஸ்டர் கொண்டு வரீங்கன்னா அதில் ஒரு நாய் இருக்குது. நீங்கள் ஆண்ட்ரே பர்கர் போனதுக்கப்புறம் ஒரு பவுலர் தான் தெரியல. இப்போ குவாலிட்டி பவுலர் இல்லாமல் டெத்தில் யார் போடுறதுன்னு தெரியாமல் போன வருஷம் இதே மாதிரி தான் டேரல் மிச்செல்லாம் நம்ம வந்து டெத்தில் பவுலிங் போட வச்சோம். ஆனால் ஜெயிஸ்டோன்னு வச்சுங்க எம்ஐ நியூயார்க் கூட ஒரு மேட்ச். ஆனால் இங்கே வந்து அந்த பாச்சால பலிக்காது. நீங்கள் போயிட்டு சிவம் டூபே எடுத்துகிட்டு போயிட்டு கடைசி ஒரு போட வச்சா எப்படி அடிச்சிருவாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முல்டரை பொழந்துட்டாங்க. லாஸ்ட் ஓவரில் எப்படியோ கஷ்டப்பட்டு அகில் ஹுசைன் வந்து விக்கெட் எடுத்து
கடைசி ஓவரில் கொண்டு போய் தோத்துட்டாரு. என்ன பொறுத்தவரைக்கும் அவர் மேலே எந்த தப்பு இல்லை, நம்மளோட ஃபாஃப் டு பிளஸிஸ் மேலே தான் தப்பு. ஏன்னா 13வது ஓவரில் பக்காவாக விக்கெட் எடுக்கிறாரு. 14வது ஓவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கிட்ட கொடுக்குறீங்க, 5வது ஓவர் யார்கிட்ட கொடுக்கணும், நம்மளோட அகில் ஹுசைன் கொடுத்துருந்தா அப்பயே நிகில் சௌத்ரி அந்த மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் யாராச்சும் இருந்திருந்தாங்க, அவங்களாம் விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா இன்னொருத்தையும் அந்த ஸ்கோரை நம்ம டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய தவறுகள் பண்ணி கடைசியில் இது 6 டீம் 6 டோர்னமெண்ட் தானே, எப்படி இருந்தாலும் ப்ளே ஆஃப்ஸ்லாம் போயிடுவாங்க, போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ப்ளே ஆஃப்ஸில் தோற்றுருவாங்க. அதுதான் நடக்க போகுது. ஸோ இப்போதைக்கு டாப் ஆஃப் தி டேபிளில் இருக்காங்கலாம் நினைக்காதீங்க, போன வருஷமும் இதே மாதிரி தான் இருந்தாங்க, தோத்துட்டாங்க. ஸோ ஸ்டீஃபன் லோமிங்க தயவுசெய்து சாக் பண்ணுங்க சிஎஸ்கேன்றதுக்காக தான் இந்த வீடியோன்றது. பட் என்னதான் இருந்தாலுமே அகில் ஹுசைன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நல்லா விளையாடி இருக்காரு. அண்ட் எம்ஐனியூருக்கு அகேன்ஸ்டாகவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. நம்மளோட டானோவன் ஃபெரரா அண்ட் ஃபாஃப் டு பிளஸிஸ் அந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு கோடான கோடி நன்றிகள் நான் வந்து சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சிஎஸ்கேயோட ஃபேன்ஸ் தான் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்றதை.